இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்துல மட்டும் ஏன் கடை? கல் விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் இருக்கிற சரக்கு என்ன மிளகு ரத்தமா? அனுமதி கொடுத்தா ஒரு 5000 பேர் குடிக்கலை போவோம். அனுமதி எல்லாம் மொத்த பேர் ஏறி வருவோம். தடைனால் அது உடைதான், சிறை என்றால் அதை நிறைதான். அது என் பரம்பரை பழக்கம். இதுல போய் 5 தான் அடி பண்ணி வருது, எங்கள் மரபுலே கிடையாது. அதை நீங்க போயிட்டு பணம் என் பணம் நான் ஏறுவேன், வெள்ளையோட இருக்க மாட்டேன், பாளையரோட வேற இருப்பேன். அதையும் நீங்க என்ன, நீ ஒரு கேள்விதான். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்துல மட்டும் ஏன் கடை? கல் விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் இருக்கிற சரக்கு என்ன மிளகு ரத்தமா? அது அன்னை குடிச்சிருப்பாரு, அவருக்கு விஷம்னு தெரியுது, அதனால அவரு சொல்றாரு. நான் குடிச்சா அது விஷம் இல்ல, அது இயற்கை. அதாவது ஆடு மாடுகளில் இருந்து வர பால். நான் ஒரு கேள்வி, பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் அது மூலிகை சாரா? அதை மட்டும் இவனோண்டு அருகம்புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்ற நீ, இவனோண்டு கோதுமை புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்ற நீ, அது எவ்வளவு பெரிய புல்? இயற்கையின் அருங்கொடை கல் என்பது. அது ஏன் நீங்க கல்னா ஒரு கொச்சை வார்த்தையா இருக்கு? மூலிகை சாறு. பனம்பால்னு சொல்லு, தென்னம்பால் என் தாயின் மாறின பால், பசும்பால், எருமைப்பால், ஆட்டுப்பால், பனம்பால், தென்னம்பால். கொஞ்ச நாளைக்கு தானே 10 மாசத்துக்கு அப்படி தேர்தல் வரதானே போகுது.